வேண்டுவன யாவும் வேண்டி இறைவனிடம் கரம் கூப்பி மனதின் விருப்பங்களை மாயக் கண்ணனிடம் மனு வைப்பதென்பது மனிதர்களின் வழக்கம். வழக்கத்திற்கு வெளியே வசந்தங்களை தன் வசீகர அழகில் கொண்ட ஆண்டாள் ஆயனிடம் கேட்டதெல்லாம் அந்த நூற்றாண்டின் ஆச்சரியம். கண்ணனிடம் காதலையும் காதலிடம் தன்னையும் தருவதற்கு தயாராக இருந்தாள் ஆயர்குலத்து கோதை. பொன், பொருள், மண், மகிழ்ச்சி அவள் விருப்பப் பட்டியலில் மேற்சொன்ன எதுவும் இருக்கவே இல்லை. இடையச்சின் இதயத்தில் தீயாய் எரிந்தது எல்லாம் கோவிந்தா என்கிற காதல் மந்திரமே. மானுடத்தின் நீட்சியாய், தெய்வத்தின் சாட்சியாய், பூலோக தேவதை, புன்னகை இளவரசி ஆண்டாள் அவதாரமானாள். திருவெங்கடேஸ்வரனை பாவை நோன்பில் கோதை தொழுததும் தொடர்ந்ததும் காலம் யுகம் கடந்து காவியமானது. ஆண்டாளின் 23ஆம் பாசுரம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேர்மயிர் பொங்க எப்பாடும் பேர்தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கு அணே போந்தருளி கோப்பு உடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏலோ எம்பாவாய். மழைக்காலத்தில் மலைக்குகையில் உறங்கும் காற்றின் அரசன் கண்களில் தீப்பொறி பறக்க திசை நான்கிலும் பிடரிமயிர் சிலிர்க்க பெரும் கர்ஜனையோடு கம்பீரமாய் எழுந்து வருகிறது சிங்கம். காயம்பூ நிறம் கொண்ட கண்ணனே, நீயும் வீரநடை போற்று. ஆலயத்தில் இருந்து வெளியே வந்து எங்களுக்கு அருள் செய். கலை வேலைப்பாடு கொண்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்கள் மனதின் விருப்பங்களை பரிசீலனை செய்து உன் கருணையினால் எங்களை அருள் செய்வாயாக.